இன்று பலர் கேட்கிறார்கள், தேவன் என்னை எப்படி பயன்படுத்துவார்? நான் சாதாரண மனிதன்தானே, என்னிடம் பெரிய திறமை கூட இல்லையே. ஆனால் ஒரு உண்மையை கவனியுங்கள். வேதாகமத்தில் தேவன் பயன்படுத்திய எந்த மனிதனும் தங்களை தகுதியானவர்கள் என்று நினைக்கவில்லை. மோசே சொன்னான், என்னால் பேச முடியாது. எரேமியா சொன்னான், நான் சிறுவன். கிதியோன் சொன்னான், நான் பலவீனமானவன். ஆனால் தேவன் அவர்களுடைய பலவீனத்தை பார்க்கவில்லை, அவர்களுடைய இதயத்தை பார்த்தார். அதனால் இன்று இந்த வார்த்தையை கவனமாக கேளுங்கள். ஏனெனில் தேவன் உங்களை பயன்படுத்த இந்த 5 ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். முதல் ரகசியம், உடைந்த இதயம். ஆம், தேவன் அதிகமாக பயன்படுத்தும் மனிதர்கள் அதிகமாக உடைந்த மனிதர்கள். ஏனெனில் உடைந்த மனிதன்தான் மற்றவர்களின் கண்ணீரை புரிந்து கொள்வான். யோசேப்பு உடைக்கப்படாமல் இருந்திருந்தால் அவன் இரக்கமுள்ள மனிதனாக மாறியிருக்க மாட்டான். தாவீது கண்ணீர் அனுபவிக்காமல் இருந்திருந்தால் அவன் சங்கீதங்களை எழுத முடியாது. சில நேரங்களில் நீங்கள் கேட்கிறீர்கள், ஏன் நான் மட்டும் இவ்வளவு வலி பார்க்கிறேன் என்று. ஒருவேளை உங்கள் வலி வீணாகவில்லை, தேவன் உங்களை வடிவமைத்துக் கொண்டிருக்கலாம். ஒரு குயவன் களிமண்ணை அழுத்தாமல் அழகான பாத்திரமாக மாற்ற முடியாது. அதுபோல் சில உடைப்புகள் உங்களை அழிக்க அல்ல, உங்களை உருவாக்க. இரண்டாவது ரகசியம், மறைவான ஜெப வாழ்க்கை. இன்று உலகம் மேடையை பார்க்கிறது, ஆனால் தேவன் முழங்காலில் விழும் மனிதனை பார்க்கிறார். வெளியில நன்றாக பேசுவது முக்கியமல்ல, மறைவாக தேவனோடு நடப்பது முக்கியம். இயேசு கூட கூட்டத்திலிருந்து விலகி தனியாக ஜெபித்தார். அவர் தேவகுமாரன் என்றாலும் ஜெபத்தை விட்டுவிடவில்லை என்றால் நமக்கு ஜெபம் எவ்வளவு அவசியம். தேவன் பயன்படுத்தும் மனிதர்கள் மக்களோடு பேசுவதற்கு முன் தேவனோடு பேச கற்றுக்கொள்வார்கள். ஏனெனில் ஜெபம் இல்லாத அபிஷேகம் நீண்ட நாள் நிலைக்காது. மூன்றாவது ரகசியம், கீழ்ப்படிதல். தேவன் பயன்படுத்தும் மனிதர்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட பிறகு நடப்பதில்லை, தேவன் சொன்னதால் நடப்பார்கள். ஆபிரகாம் எங்கே போகிறார் என்று தெரியாமல் நடந்தார். நோவா மழையே இல்லாத நேரத்தில் பேழை கட்டினார். பேதுரு சோர்ந்திருந்த போதும் மீண்டும் வலை போட்டான். அதுதான் விசுவாசம். சில நேரங்களில் தேவன் உங்களை புதிய பாதைக்கு அழைப்பார். மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், குடும்பம் கூட சந்தேகப்படலாம். ஆனால் தேவன் பேசும்போது அவருடைய சத்தம் மனிதர்களின் சத்தத்தை விட பெரியதாகிவிட வேண்டும். நான்காவது ரகசியம், பரிசுத்தமான இதயம். இன்று பலர் திறமையை தேடுகிறார்கள், ஆனால் தேவன் பரிசுத்தத்தை தேடுகிறார். ஏனெனில் தேவன் பயன்படுத்தும் மனிதன் வெளியில் மட்டுமல்ல, உள்ளிலும் உண்மையாக இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு முன்னால் நல்லவராக நடிப்பது எளிது, ஆனால் மறைவான வாழ்க்கையில் உண்மையாக இருப்பதுதான் முக்கியம். யோசேப்பு யாரும் பார்க்காத இடத்திலும் தேவனை பயந்தான். அதனால்தான் தேவன் அவனை உயர்த்தினார். தேவன் பயன்படுத்தும் மனிதர்கள் பாவத்தோடு சமாதானமாக வாழ மாட்டார்கள், தவறு செய்தாலும் மனம் திரும்புவார்கள். ஐந்தாவது ரகசியம், தேவனுடைய மகிமைக்காக வாழும் இதயம். இன்று உலகம் பெயரை தேடுகிறது, புகழை தேடுகிறது, கைத்தட்டலை தேடுகிறது. ஆனால் உண்மையான தேவ மனிதன் என்னை பாருங்கள் என்று வாழ மாட்டான், தேவனை பாருங்கள் என்று வாழ்வான். யோவான் ஸ்நானகன் சொன்னார், அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். அதுதான் தேவன் பயன்படுத்தும் மனிதனின் அடையாளம். இன்று சிலர் பிரபலமாக விரும்புகிறார்கள், ஆனால் தேவன் உண்மையானவர்களை தேடுகிறார். ஒரு சிறிய விளக்கு கூட இருளில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதுபோல நீங்கள் உங்களை சாதாரணமானவர் என்று நினைத்தாலும் தேவன் உங்களை ஒரு குடும்பத்திற்கும், ஒரு தலைமுறைக்கும், ஒரு ஆத்துமாவிற்கும் வெளிச்சமாக பயன்படுத்த முடியும். அதனால் இன்று உங்கள் வாழ்க்கையை குறைத்து பார்க்காதீர்கள். உங்கள் கண்ணீர் வீணாகவில்லை, உங்கள் காத்திருப்பு வீணாகவில்லை, உங்கள் ஜெபம் வீணாகவில்லை. தேவன் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இன்று உங்கள் வாழ்க்கையில் அமைதி இருந்தாலும் தேவன் மறைவாக உங்களை தயார் செய்து கொண்டிருக்கலாம். எனில் தேவன் சாதாரண மனிதர்களை எடுத்துக்கொண்டு அவர்களை அசாதாரண நோக்கங்களுக்கு பயன்படுத்தும் தேவன். ஒருவேளை அடுத்ததாக அவர் பயன்படுத்தப் போகும் மனிதர் நீங்கள் கூட இருக்கலாம். ஆமென்.